மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவர்கள் இல்லங்கள் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. அதை உடனே சரி செய்வதற்கு தமிழக அரசு போதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே டெங்கு காய்ச்சல் தாம்பரம் போன்ற இடங்களில் எல்லாம் அதிகமாக காணப்படுகிறது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை உடனடியாக தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நான் வைக்கிறேன். அதே போல தமிழக காங்கிரஸ் தலைவர் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தை நரேகா அந்த திட்டத்தை முடக்குவதாக பாரதிய ஜனதா கட்சி மேல் குற்றம் சாட்டி ஏதோ போராட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார். அப்படி அல்ல, அதிகமாக ஊழலுக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கும் அந்த திட்டத்தை முறைப்படி உண்மையான ஏழை மக்களுக்கு கிடைக்கும்படியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி முறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் தவறான தகவல்களை கொடுக்க வேண்டாம் என்ற தகவலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மரியாதைக்குரிய வீரமணி அவர்களுக்கும் நான் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஏதோ நடிகர்கள் பின்னால் போகிறது என்ற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாக இல்லை. தேசிய எண்ணம் கொண்ட யார் வேண்டுமானாலும் எங்கள் கட்சியில் இணைந்து பணியாற்றலாம். கட்சி இப்பொழுது பலம் பொருந்திய கட்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. பலத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக தேசிய எண்ணம் கொண்ட யார் வேண்டுமானாலும், தேசிய எண்ணம் கொண்ட நல்ல எண்ணம் கொண்ட தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட யார் வேண்டுமானாலும் எங்கள் கட்சியில் இணையலாம். அதன் வகையில் தான் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்தால் நல்லது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் கட்சியின் வளர்ச்சி பணியில் நாங்கள் அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு நாங்கள் வளர்ந்து வருவதை பொறுக்காமல் அவர்கள் எல்லாம் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக மரியாதைக்குரிய சகோதரர் ராஜா அவர்களும் நாங்களும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மற்ற தலைவர்களும் நாங்கள் அந்த பகுதி மட்டுமல்ல, தமிழர்கள் மற்ற பகுதிகளில் கூட தமிழர்கள் தமிழ் பேசும் மக்கள் இருக்கும் இடங்களில் வெறும் தமிழர்கள் பகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தோம். மற்ற சகோதரர்கள் மகாராஷ்டிராவில் மற்ற சகோதரர்கள் இருக்கும் தமிழ் பேசும் மக்களிடமும் நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். அந்த பிரச்சாரத்திற்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம். படகுகளுடைய பிரதிநிதிகள் நாளை மறுநாள் காரைக்குடியிலே என்னை வந்து சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதை மாநிலத்திலே இருக்கின்ற தலைவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு அது பற்றி பேசி விரைவிலேயே அந்த படகுகள் மீண்டும் அவர்கள் கையில் ஒப்படைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். தமிழகத்தில் பாஜக தலைமையான கூட்டணி எந்த லெவலில் இருக்கு? அதை பத்தி பேசுற நேரம் இல்லை. அதை பத்தி பேசுற நேரம் இல்லை. இப்போ இன்னும் 1.5 வருஷம் இருக்கு தேர்தல். அப்ப பேசிக்கலாம். இப்பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். இப்ப என்டிஏ இப்ப இருக்கு. நாங்கள் ஏற்கனவே உள்ளாட்சி இடைத்தேர்தலில் என்டிஏ தலைவர்களின் ஆதரவோடு தான் போட்டி போட்டோம். பிரிந்து விட்டது என்று சொல்வதற்கு எந்த காரணமும் நடைபெறவில்லை, எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்பதை நாங்கள் 2 பேருமே தெரிவிக்கிறோம். இதுல இரட்டை நிலைப்பாடே இல்ல. முதல்ல வரி விதிப்பு நிலைப்பாடு தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் நியமிக்க சொன்ன எஸ்ஐடி நியமிக்க மாட்டோம், எனவே உங்களுடைய தீர்ப்பை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று அபிடவிட் தாக்கல் செய்தார்கள். ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே நாம எஸ்ஐடி அமைச்சிருக்கோம். இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இன்வெஸ்டிகேஷன் பாதி வழி நடந்து கொண்டிருக்கும்போது எப்படி பேர் அறிவிக்கிறது? ஒன்று. இரண்டாவது, 2013 காங்கிரஸ் அரசாங்கம் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் சொல்லி இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கின்ற ஒரு ஒப்பந்தம் போடும் பொழுது இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த விஷயங்களை நாங்கள் வெளியில பகிர்ந்து கொள்ள மாட்டோம்னு அவங்க இந்த நாட்டை கட்டுப்படுத்திட்டாங்க. அவை இப்போது எங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. அதுதான் அருண்ஜேட்லி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கார். ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் நாங்கள் இந்த தகவலை வெளியிட மாட்டோம்னு சொன்னதுனால கைகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது பற்றி தமிழக பாஜக தலைவர்
தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் ஹச் ராஜா ஆகியோர் கூறிய கருத்துக்களை தற்போது பார்த்தோம்.